நம்ம இன்னைக்கு 35வது பக்கத்துல சிந்திக்கிறோம். 11வது அதிகாரம். டைம் ஆச்சுதா? 10 போன வாரம் முடிச்சாச்சு. ஒரு திட்ப உறுதியான அழைப்பு பார்த்தாச்சு. இன்னைக்கு 11வது அதிகாரம் நீதிமானாக்குதல். 35வது பக்கம் விசுவாச அறிக்கை. இப்போ ரட்சிப்பை பத்தி பேசிட்டு இருக்கு. நீதிமானாக்குதல். கடவுள் தாம் திட்ப உறுதியாய் அழைப்பவர்களை இலவசமாக நீதிமான்களாக்குகிறார். இதை அவர் அவர்களுக்கு நீதியை உட்புகுத்துவதன் மூலமாக அல்லாமல் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நீதிமான்களாக எண்ணி ஏற்றுக்கொள்வதன் மூலம் செய்கிறார். ரைட். இப்போ இந்த 2 பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க நீதிமானா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க நீதிமானா எதனால நீதிமான் சொல்லுங்க. நீதிமான் இல்லைன்னா ஏன் நீதிமான் இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் கேள்வியே. நீங்க நீதிமானா இல்லையா? இப்பதான் இதுல நீதிமான ஆக்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஆவிய நீதிமான ஆக்குறாருன்னு சொல்லப்படுது. அதான் அவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. இருங்க, அந்த வார்த்தை அங்க என்ன எழுதிருக்குன்னு முத பார்த்து அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. சொல்லுது, இலவசமாக அழைப்பவர்களை நீதியை உட்புகுத்துவதன் மூலமாக அல்லாமல் பாவங்களை மன்னித்து அவர்கள் நீதிமான்களாக எண்ணி ஏற்றுக்கொள்வதன் மூலம் செய்கிறார்னு சொல்லப்படும். உங்களை நீதிமானா கடவுள் ஆக்குறாரு. ஆனா எப்படி ஆக்குறாருன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நீதியை கொடுத்து உங்களை கீழ்ப்படிய வச்சு நீதிமான ஆக்கல. நான் கீழ்ப்படிவேன் அதனால நீதிமான், நான் பரிசுத்தம் அடைவேன் அதனால நீதிமான்லாம் இல்லை. கடவுள் ஒரு பாவியை எப்படி நீதிமான ஆக்குறாருன்னா, நீதிமானா என்றாருன்னு சொல்லுது. உங்களை நான் போலீஸா நினைச்சுக்கிட்டேன். உங்களை வந்து நான் ஒரு போலீஸா நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க போலீஸே கிடையாது. நான் எதுக்கு நினைச்சேன்? அதான் சொல்லுது, இயேசுவினுடைய மரணத்தின் மூலமா விசுவாசத்தின் மூலமா நீதிமானா ஆக்குறார். நியாயமா நீங்க நீதிமான் கிடையாதுதான். ரோமர் 3 அதிகாரம் சொல்லுது, இந்த நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 10 அதிகாரம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் கெட்டு போயிட்டான், எல்லாத்தையும் பாவம் இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க நீதிமான் ஆக முடியும்? இப்ப பாவி நீதிமானா, பைபிள் எங்கெங்கெல்லாம் இப்ப நோவா நீதிமானா இருந்தான், யோபு நீதிமானா இருந்தான்லாம் என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யாம வாழ்ந்தான்னு அர்த்தம் கிடையாது, கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தான்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் தேவனது நீதியை விசுவாசித்தவர்கள் அர்த்தம். ஆபிரகாமை குறிச்சு ரோமர் 4 அதிகாரத்துல தான் ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டா. ஆபிரகாம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி மூலமா பூமி எங்கும் தருள் சிலகான பெருக பண்ணுவேன்றாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணான்? அவ்வளவுதான். என்ன செஞ்சானா? ஒண்ணுமே செய்யல, எதிராக தான் பண்ணான்.
அவர் கானான்ல இருக்க சொன்னாரு, எகிப்துக்கு போனான். அவன் சாராள் மூலமா உனக்கு பிள்ளை வரும்னு சொன்னா ஆகார கல்யாணம் பண்ணான். ஆகார கல்யாணம் பண்ணான். சாராள் தான் மனைவி. சாராள் மூலமா உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாரு. அவன் அதை நம்பாம வீட்டு வேலைக்காரையான ஆகார கல்யாணம் பண்றான். ஆமா. அப்ப அந்த இடத்துல விசுவாசம் எங்க இருக்குது? அவன் கீழ்ப்படிஞ்சான் எங்க இருக்குது? அவனிடத்துல நீதி இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு திரளான தனங்களை கொடுப்பேன்னு சொன்னத கடவுள் இதை செய்வாருன்னு அவன் நம்பினான். நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், ஏன்ட்ட அநீதி தான் இருக்கு, ஏன்ட்ட பாவம் தான் இருக்குது. ஆனா கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினத அவர் நிறைவேற்ற வல்லவர். அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கனால அவரால் எப்படியும் எனக்கு பிள்ளையை கொடுத்து, சாராள் மூலமா ஒரு பிள்ளையை கொடுத்து உலகத்துக்கு ஆசீர்வாதமா ஆக்க முடியும் அவன் நம்பினான். இப்ப நீங்க எப்படி நீதிமான பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் இப்படிதான் நீதிமான ஆகுறாங்க. கடவுள் உங்களை நீதிமான ஆக்குறாருன்னா ஆக்குறாரு. எப்படி ஆக்குறாரு? நீங்க கீழ்ப்படுகிறனாலையோ, நீங்க சபைக்கு வரனாலையோ, பரிசுத்தம் அடைகிறனாலையோ இல்லை. நீங்க இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறனால. என் பாவத்துக்காண்டி அவர் மறிச்சிட்டாரு, என் தண்டனைக்காண்டி அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப குற்றவாளி கூண்டுல நீங்க குற்றவாளியா நிக்கிறீங்க, நான் வந்து ஜட்ஜு, இந்த பக்கம் ஏசு இருக்கிறார். நீங்க ஒரு 50 கோடி கடன் கட்டணும், எனக்கு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். உங்களால முடியல, ஒரு கட்டளையும் கை கொள்ள முடியல. 50 கோடியில 1 ரூபா கூட உங்களால கொடுக்க முடியல. அப்ப ஏசு வந்து சொல்றாரு, அந்த 50 கோடியை நான் கொடுத்துட்றேன், நான் 50 கோடியை கொடுத்துட்றேன், அவனுடைய குற்றத்தெல்லாம் நீக்கிருங்கன்றார், அவனை ரிலீஸ் பண்ணிருங்க. ஆனா குற்றவாளியா இல்லையா? குற்றவாளி தான், கடன்காரன் தான். நீங்க 50 கோடி வாங்கினது கடன் உண்மை, 50 கோடி உங்களால கொடுக்க முடியாதுன்றது உண்மை. இப்ப 50 கோடியை இவர் கொடுத்துட்றாரு, நீங்க கொடுக்க வேண்டிய காசை இவர் கொடுத்துட்றாரு. இப்ப நான் உங்களை தண்டிக்க முடியுமா? நான் உங்களை என்ன செய்ய முடியும்? ரிலீஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களை விடுதலை பண்றேன். இப்ப எதுக்கு விடுதலை பண்றேன்? நீங்க காசை கொடுத்துட்டீங்கன்றக்காண்டி விடுதலை பண்ணல, இவர் காசை கொடுத்ததுக்காண்டி உங்களை ரிலீஸ் பண்றேன். நீங்க ஒத்த பைசா கொடுக்கல, நீங்க நான் எதிர்பார்த்த எதையுமே செய்யல, இவர் உங்களுக்காக பரிந்து பேசி இவர் உங்களுக்காக செஞ்சதுனால நான் என்ன செய்யறேன்? இவர் வந்து நிரபராதி, நீங்க கொலை பண்ணிட்டீங்க, கொலைக்கான ஆதாரம் இருக்குது, அந்த கொலைக்கான பழியை இவர் ஏத்துக்கிறார், இவருக்கு வர வேண்டிய தூக்கு தண்டனை நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் உங்களை ரிலீஸ் பண்றேன், உங்களுக்கு விடுதலை அப்படின்னு. விடுதலைனா நீங்க குற்றவாளி இல்லைன்றது இல்லை, உங்க குற்றத்தை இவர் சுமந்தனால உங்களை விடுதலை பண்றேன். இதுதான் நீதிமானாக்குதல். உங்களை நான் விடுதலை பண்றேன்னா, செமத்துட்டார்ல, செமந்து சிலுவையில சுமந்து உங்க பாவத்தையும் நீங்க செய்ய வேண்டியதை அவர் சுமந்தனாலதான் உங்க பாவம் மூடப்படுது, உங்க பாவம் மறைக்கப்படுது. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எப்படி என்ன மூடுவாரு? எவனுடைய பாவத்தை மூடுறாரு. எதுக்கு, எப்படி மூடுறாரு? மனத்தெல்லாம் உருகல, இயேசு செலுத்தினால உங்களை ரிலீஸ் பண்றாரு. இயேசு உங்க மேல மனதுருகி நீதிபதியா இருக்கக்கூடிய கடவுள் உங்க பாவத்தை தண்டிச்சிருக்கிறாரு. நீதி செஞ்சு உங்க வர வேண்டிய தண்டனையை அவர் மேல செலுத்தி இப்ப இயேசுக்குள்ள உங்களை ரிலீஸ் பண்றாரு, நீங்க எல்லாம் விடுதலைன்னு பண்றாரு. இதுதான் நீதிமானாக்குதல். நீதிமானாக்குதெல்லாம் நீங்க கீழ்ப்படுகிறது, நீங்க விசுவாசிக்கிறது, நீங்க பரிசுத்தம் அடைகிறது அல்ல. கடவுள் உங்களை நீதிமானா எண்ணி இயேசுடைய நீதியை உங்களுக்குள்ள கொடுக்குறாரு, அதுதான். ஆமா, ஆமா இருக்குது. ஆமா, இப்ப நீங்க நீதிமானா? செயல் செயல் கிரியைனா நீங்க அதன்படி வாழ்றது. ஆமா, ஆபிரகாம் அப்படிதான் ஆகுறான். ஆபிரகாம் என்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சான்? என்ன செஞ்சான்?
ஆமா, அவரு சொல்படியா இல்ல. வழிகளை போய் வேற மறுபடியும் வரேன்றதுல விசுவாசமே இல்லாம இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்றான், மனைவிய சகோதரின்றான், கானான்ல இருக்க மாட்டேன்றான், எகிப்துக்கு ஓடி போறான், எலியாசரை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன்றான், இஸ்மவேல் ஆசீர்வதிங்கன்றான். ஆமா, எப்படி ஆக்குனாரு? கிரியை செஞ்சானா? என்ன பண்ணா? அவர் செய்வாரு, அவர் கானான கொடுப்பாரு, அவர் பிள்ளைய கொடுப்பாரு, அவர் ஆசீர்வதிப்பாரு நம்புனா. அதனால அவன் என்ன பண்ணா? நீதிமான் ஆக்கப்பட்டான். நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டீங்களா? எப்படி ஆக்கப்பட்டீங்க? அவ்வளவுதான் விஷயம். நீதிமான்ல உங்களுடைய பங்களிப்பு எது இல்லை. கடவுள் கிருபை கூர்ந்து அவர் உங்களை மன்னிச்சு உங்களை தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இவன் இனிமேல் குற்றவாளி இல்லை. ஆனா நீங்க குற்றம் செய்றீங்க, நீங்க குற்றவாளி தான், நீங்க தண்டனைக்குரியவ தான். உங்க குற்றத்தையும் தண்டனையும் இயேசு மேல செலுத்தினால உங்களை ரிலீஸ் பண்றார். உங்களை நீதிமான இப்படிதான் நோவா நீதிமான அறிக்கையிடுறான். இப்படிதான் யோபுவை நீதிமானா பாக்குறாரு. பைபிள்ல நீதிமான்ற வார்த்தை வரும் பொழுதெல்லாம் அவர்கள் நீதியா வாழ்ந்தவர்கள் அல்ல, நீதியை கடவுளிடத்திலிருந்து பெற்றவர்கள், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக நம்புகிறவர்கள். பேராகிராஃப்ல ஒண்ணு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் அன்போடு இணைந்து ரட்சிப்பின் கிருபைகளோடு இணைந்தே காணப்படுகிறது. இது உயிரற்ற விசுவாசமாக இல்லாமல் அன்போடு செயல்படுவதாகவும் உள்ளதுன்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? நீதிமானாக்கப்படுதல செயல்கள் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, அதாவது நீதிமான்றது வெறும் தனியா கடவுள் ஒரு பாவிய நீதிமானாக்கிட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம, நீதிமானாக்கப்படுதல் மற்ற காரியங்களோட தொடர்புடையதுன்றார். அதாவது பரிசுத்தம் அடைகிறது, கீழ்ப்படுதலோட தொடர்புடையது, இறுதி வர முடிவு பரியந்தம் கடவுளை பற்றி கொள்வதோடு தொடர்புடையது, மகவேட்டோட தொடர்புடையது. அதனால தனிமையா தரித்திராமன்னு சொல்லுது. நான் நீதிமானுங்கன்னு ஒருத்தர் சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அதனால அவர் என்ன சொல்றாரு? நீதிமானாக்கப்பட்டவன் மற்ற ரட்சிப்பு, இப்ப ஒருத்தன் மனம் திரும்புறான் அப்படின்னா வெளியே செயல்ல வரும், ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னா வெளியே செயல வரணும். அதே மாதிரி நீதிமானாக்கப்படுதல் அப்படின்றது, இப்ப கடவுள் உங்களை ரிலீஸ் பண்ணாலும் செயல் இல்லாம நீதிமானாக்கப்படுதல் வெளிப்படுறது இல்லைன்னு சொல்றாரு. அதாவது ஒரு பக்கம் நீங்க செய்யக்கூடிய கிரியைகள்னால உங்க நீதிமான ஆக்கலை, மறுபுறம் நீங்க நீதிமான ஆயிட்டீங்கன்றனால எந்த கிரியுமே நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. கடவுள் தான் ரிலீஸ் பண்றாருல, நான் இனி எப்பத்துக்கு வாழ்ந்துக்குவேன். இப்ப நீங்க 50 கோடி என்கிட்ட கடன் பட்டு உங்களை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், இவர் கொடுத்துட்டாருன்னு, நீங்க திரும்ப இன்னும் ஒரு 10 கோடி நான் போட்டுட்டேன், திரும்ப நான் தொடர்ந்து கடனை வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நீ உண்மையாகவே மன்னிப்புடைய மகத்துவத்தை புரியல. உங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க குற்றத்தை துணிகரமா செஞ்சீங்கன்னா நீங்க உண்மையாகவே நீதிமானா வாழல. இப்ப அதான் 2வது பேராகிராஃப் என்ன சொல்லுன்னா, யாக்கோபு 2 சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவேளை ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு தன்னுடைய எந்த செயலையும் அவன் நம்பல, மறுபுறம் கடவுள் தான் வாக்குத்தத்தத்துக்கு அவனை கீழ்ப்படிந்து வாழும்படியாக எதிர்பார்க்கிறார். அதனால 21ஆம் அதிகாரத்துல அவனுக்கு குழந்தையை கொடுத்துட்டு 22ஆம் அதிகாரத்துல உன் பிள்ளைய தகன பலியா பலியிடுன்றார். ஏன்? நீ உண்மையாகவே நீதிமான்றதை இப்ப நிரூபின்றார். என்னால உனக்கு மன்னிக்கப்பட்டு என்ன விசுவாசிக்கன்றத உன் செயல்கள் மூலமா நிரூபி. அதான் இந்த இடத்துல யாக்கோபு ஆபிரகாம் விசுவாசனால நீதிமானாக்கப்பட்டாலும் அவன் விசுவாசம் செயல்கள்ல வெளிப்பட்டது. அது நீதிமான் என்பதை நான் வாழ்க்கையில வெளிப்படுத்தினா நான் விளக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதாவது நீங்க நீதிமான ஆகிறதுக்கு எந்த கிரியை செய்யல, ஆனா நீதிமான ஆக்கப்பட்டா கிரியை செய்யணும்னு சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க எதையும் செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அமைதியா உட்காரக்கூடாது. உங்க ரட்சிப்பை நிறைவேறதுக்கு பிரயாசப்படணும், உங்க ரட்சிப்பைய செயல்ல காட்டணும். நீங்க இயேசுவை அன்பு கூறுகிறீங்கன்றத வாயில சொல்லக்கூடாது, இயேசுவை அன்பு கூறுங்கன்றத உங்க வாழ்க்கையில காட்டணும். பரிசுத்தமா வாழ்ந்து அவரை போல கீழ்ப்படிந்து வாழ்ந்து பழைய பாவ பழக்கங்கள் இல்லாம இருந்தாதான் அந்த செய்யக்கூடிய செயல்கள் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆதாரம்.
இப்ப நீதிமானா கடவுள் உங்களை அறிக்கையிட்டாலும் நீதிமானாக்கக்கூடிய செயலை நீங்க காட்டணும். நான் ஒரு நீதிமான், நான் பரிசுத்த. அதனாலதான் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் பொல்லாப்ப விட்டு வருகிறவனுமா இருந்தான். நோவா கடவுளுடைய கண்களில் கிருபை கிடைத்து நீதிமானா துன்மார்க்கமான வழியில போகாதவனா இருந்தான். கடவுள் உங்க நீதிமான ஆக்குனார்னா அதை உங்க செயல்களை நீங்க வெளிப்படுத்தணும். கடவுள் மீது கொண்டு வந்த அன்பின் கிரியைகள் மூலமா நான் நீதிமான், நான் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து ஜெயிக்கப்பட்டிருக்கிறேன், இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாது, இனிமேல் நான் பரிசுத்தமா இருக்குன்ற செயல்களா வரணும். ஆனா அந்த செயல்கள்னால கடவுள் உங்க நீதிமான ஆக்கலை. கடவுள் நீதிமான ஆக்குறதுனால நீங்க செயல்களை காட்டணும். இதான் 2ஆம் paragraph. காட்டணும், நான் நீதிமான்றதை காட்டணும். ஜனங்களுக்கு தெரியும் நீங்க நீதிமான ஆயிட்டீங்கன்றதை உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா ஏசு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் அமைதியாவே உட்காரவே இருக்கக்கூடாது. அதேதான். 3ஆவது paragraph. ஐயா 3ஆவது paragraph பாருங்க, வாசிப்பாங்க. தனது கீழ்ப்படிவினாலும் மரணத்தினாலும் கிறிஸ்து நீதிமான்களாக்கப்பட்ட அனைவரது கடன்களையும் முழுமையாக தீர்த்தார். 3ஆவது paragraph நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீதிமான்களாக்கப்படுதல் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க பாதி கடவுள் பாதி செய்யறது. நீங்க நீதிமான ஆகிறதுக்கு நீங்க பாதி செய்யுங்க. கடவுள் வந்து நான் உனக்கு பாவத்துக்காக மன்னிச்சு எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு வர வேண்டிய நித்திய கோபத்தெல்லாம் நீக்கிட்டேன், இனிமேல் நீ தான் என்ன செய்யணும், ரட்சிப்புல பயிற்சி பண்ணி விசுவாசிச்சு முன்னேறி வரணும்லாம் கொடுக்கல. கடவுள் நம்மளை நீதிமான ஆக்கும் பொழுது நம்முடைய முக்கால பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து பண்ண எல்லா பாவத்தையும் ஏசிட்டு அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறீங்க. மன்னிச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துட்றாரு. இப்போ விசுவாசிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப பாவம் செய்றீங்க. இந்த பாவம் மன்னிக்கப்படுமா? பாடாதா? விசுவாசிட்டு நீங்க பாவம் பண்றதே இல்லையா? அதான் மன்னிக்கப்படுதா இல்லையா தான் கேட்குறேன். மன்னிக்கப்படும். இப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க பாவம் செய்வீங்களா மாட்டீங்களா? அந்த பாவம் மன்னிக்கப்படுமா? பட்டுருச்சா? சிலுவையில இயேசு ரத்தம் சிந்துறது நீங்க பிறந்த நாள்ல இருந்து நீங்க மரணத்துல குளிக்க போற வரைக்கும் இருக்கிற எல்லா பாவத்துக்காண்டி தான் ரத்தம் சிந்திருக்கிறார். எல்லா பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்கால பாவங்களையும் நீக்குவதற்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப எப்ப விழுந்து போனாலும் கடவுள் இதெல்லாம் மன்னிப்பாரா? கடவுளால் இதெல்லாம் மன்னிக்க முடியுமா? கடவுள் நான் அவ்வளோ பாவத்தை செய்யறேனே, கடவுள் எப்படி என்ன மன்னிப்பாரு? கடவுள் இதெல்லாம் மன்னிக்க மாட்டார், நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அந்த ரத்தம் அதே சமயத்துல இப்ப நாளைக்கு செய்யக்கூடிய பாவத்தையும் கடவுள் மன்னிக்கிறாரு. அப்ப நாளைக்கு நான் பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அவர் தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு பாவத்தையும் பண்ணாலும் மன்னிச்சுதானே இருக்கிறாரு. இது வந்துடும். அதாவது நம்ம அடுத்து செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கிறாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க அந்த பாவத்துடைய ஒரு அப்படி சொல்றவன் மன்னிப்பை பெறாதவன் தான் சொல்லுவான். மன்னிப்பை தெரியாதவன் தான் அப்படி சொல்லுவான். அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுதான் எப்பயுமே மன்னிக்கிறார்ல. நாளைக்கு பண்ணக்கூடிய பாவத்தையும் 5 வருஷம் கழிச்சு செய்யக்கூடிய பாவத்தையும் அவர் தான் மன்னிக்கிறார்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னானாவே அவனுக்கு மன்னிப்புடைய மகிமை தெரியலன்னு அர்த்தம். அவனுக்கு மன்னிப்புனாவே என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். அதனால மன்னிப்பை பெறுகிறவன் எப்பொழுதும் பாவம் செய்யறதற்கான தூண்டுதலோ பாவம் செய்வதற்கான முயற்சியெல்லாம் செய்ய மாட்டான்.
நாளைக்கு நான் பாவம் செஞ்சிருவேன், பாவம் செய்யவே கூடாதுன்னு ஆசைப்படுவான், பாவம் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். இன்னைக்கு நான் திருந்திருவேன், நாளைக்கு நான் செய்யாம இருக்கணும்னு அவன் நினைப்பான். சரிங்களா? ரெண்டாவது இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது இயேசு என்னதான் நம்முடைய எல்லா தண்டனைகளையும் சிலுவையில சுமத்தாலும் அந்த பிதாவால அங்கீகரிக்கப்படணும். இப்ப நீங்க கொலை பண்ணிட்டீங்க, உங்க கொலைக்கான தண்டனை இவங்க ஏத்துக்கிறாங்க, இவங்க ஏத்துக்கிறத நான் முதல்ல ஏத்துக்கணுமே. நான் நீதிபதியா இருந்து அவரெல்லாம் ஏத்துக்க கூடாது, நீ பண்ண பாவத்துக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டா நீங்க எப்படி நீதிமான் ஆவீங்க? கடவுளே வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு உங்களுக்காக சிலுவையில மறிச்சாலும் அந்த மரணத்தை பிதா அங்கீகரிக்கணும், அங்கீகரிச்சு உங்களுக்கு நீதிமானாக்குதல் கொடுக்கணும். எல்லா பேரும் நரகத்துக்கு போறவங்க தான். இவரு ஒரு சிலருக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு, ரத்தம் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அந்த சிலரை மட்டும்தான் நீதிமானா இருக்கணும். இயேசு உங்களுக்காண்டி மறிச்சாதான் நீங்க பரலோகம் போவீங்க. இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாதான் நீங்க கடவுளுடைய சமூகத்துல இருப்பீங்க. இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாலும் பிதாவாகிய கடவுள் அதை அங்கீகரிக்கணும். அதனாலதான் அது என்ன சொல்லுது, அவர் தான் ஜட்ஜு. அவர் வந்து உங்களை மன்னிச்சு இயேசுவை நான் விடுதலை பண்றேன்னு டிக்ளேர் பண்ணணும். நியாயமா பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிய கடனை அவர்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? அவர் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, நீ தான் கடன் பட்டிருக்க, நீ கொடு, அவர் கொடுத்ததை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு சிலுவையில மறிச்சு நமக்கு நீதிமானாக்குதலை கொண்டு வந்தாலும் பிதாவாகிய கடவுளுடைய அங்கீகாரம் தேவை. அதனாலதான் இயேசுவை விசுவாசிக்கிறவன நீதிமான அவராக்குறார். நீதியை வந்து அவர் முடிவு பண்றார். எது நீதி? மனித பார்வையில இது நீதி கிடையாது. நீங்க தப்பு வேண்டிய தண்டனைய உங்களை அடிக்க வேண்டிய இடத்துல அவரை போய் அடிச்சா அது நீதி ஆகாது, அது நீதி ஆகாது மனித பார்வையில. ஆனா நீதியுள்ள கடவுள் எது நீதின்னு அவர் தான் முடிவு பண்றாரு. அவரு உங்க தப்ப அவர் மேல சுமத்தி அவருக்கு வர வேண்டிய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நீதிமானாக்குதல் நடைபெறுகிறது. மூணாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது, இயேசு உங்க எல்லா பாவத்துக்காண்டி சிலுவையில சுமந்தாலும் பிதாவாகிய கடவுள் உங்களை நீதிமான அறிக்கையிட்டாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இடைப்பட்டு விசுவாசத்தை கொடுக்காம நீங்க நீதிமான ஆகிறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்து நீ ஒரு பாவி, நீ தண்டனைக்கு பாத்திரவான், உனக்காக இயேசு மறிச்சிருக்கிறாரு உங்க கண்ணை திறந்து நீ அவரை நம்பி அவரை விசுவாசிக்கணும்னு உங்களை வழிநடத்தி கொண்டு போய் விடாம உங்களுக்கு நீதிமான் கிடைக்கப்படாது. நீதிமானாகுதல்ல என்ன நடந்ததுன்னா 3 பேர் சேர்ந்து உங்களை நீதிமானாக்கிருக்கிறாங்க. பிதாவாகிய கடவுள் உங்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தாதான் நீங்க ரிலீஸ் ஆக முடியும். இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து தன்னுடைய நீதியை கொடுத்திருக்கிறார். பிதா உங்களை நீதிமான அறிக்கையிட்டு நீதியை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அந்த நீதிமான ஆக்குதலை உங்களை விசுவாசிக்கும்படியா, உங்களுக்கு புரிய கொள்ளும்படியா, நீங்க அதை நம்பிக்கையா பற்றி கொள்ளும்படியா உங்களிடத்துல இடைபெறும். 3 நடைபெற்றாதான் நீதிமானியர்கள் உங்களுக்குள்ள செயல்பட முடியும். ஆமா, லாஸ்ட் 2 பேராகிராஃப் 5, 6. நீதிமான்களாக்கப்பட்ட அனைவரது பாவங்களையும் கடவுள் தொடர்ந்து மன்னிக்கிறார். அவர்கள் தன்னுடைய நீதிமான்களாக்கப்பட்ட நிலையை ஒருபோதும் இழந்துவிட முடியாது. அதனால் அவர்கள் பாவத்தின் காரணமாக கடவுளின் தண்டனைக்கு உரித்தான கோபத்திற்குட்படலாம். அந்நிலையில் அவர்கள் தங்களை தாக்கி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கடவுளுடைய மன்னிப்பிற்காக இறங்கி தங்களுடைய விசுவாசத்தையும் மனநெருமையையும் புதுப்பித்தார் என்று கடவுள் பொதுவாக தன்னுடைய முகப்பிரகாசத்தை அவர்களுக்கு அளிக்க மாட்டார். லாஸ்ட் 2 பேராகிராஃப் என்ன சொல்லுது? நீதிமான்களாக்கப்பட்ட அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து மன்னிக்கிறார். சொன்ன மாதிரி பாவம் நமக்கு முன்னாடி செய்ய போறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் பாவம்.
அவனுடைய ஆளுடைய எடுத்துக்கொள்ளும் வரை அவனை தொடர்ந்து மன்னிக்கிறார். ஆமா, விசுவாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மன்னிப்பாரு, விசுவாசத்துக்கு அப்புறம் மன்னிக்க மாட்டார்லாம் இல்லை. விசுவாசத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து மன்னிக்கிறவரா இருக்கிறார். அதே சமயத்துல நீதிமானாக்கப்பட்டதை யாரும் இழக்க முடியாது. ரட்சிப்பை எப்படி இழக்க முடியாதோ, உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி ஜெயில போட முடியாது. அதோட ரிலீஸ் பண்ணிட்டா ரிலீஸ் பண்ணதான், நீதிமானாக்கப்பட்டதை இழக்க முடியாது. ஆனா இது இல்லாதனால நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு சில விசுவாசிகள் வந்து நான் தவறிட்டேன், ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் மனநிலை வராம மாதிரி. ஏன்னா இந்த சத்தியம் தெரியாதனாலதான். அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஒழுங்கா வாழ்ந்தா கடவுள் நீதிமான ஆக்குவார்னு நினைக்கிறான். நான் பரிசுத்தமாயிட்டா கடவுள் நீதிமான ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப ரட்சிப்பை அவனுடைய வாழ்க்கையோட செயல்படுத்த பார்க்கலாம். அது முழுமையா கடவுளுடைய கிருபை இயேசுவின் மூலமா வருகிறது அப்படின்றத நம்புறது இல்லை அவர். அடுத்தவங்க ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அவர்கள் பாவத்தின் காரணமாக கடவுளின் தண்டனைக்கு உருத்தான கோபத்திற்கு உட்படலாம்னு சொல்றாரு. நீதிமான் அவன் பாவம் செஞ்சு அவன் மனம் திரும்பாம தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொன்னா கடவுள் அவனை சிக்ஷிச்சு தண்டிக்கிறாருன்னு சொல்றாரு. மன்னிக்கிறாரு, அறிக்கையிட்ட மன்னிக்கிறாரு. மன்னிப்பை பெற்றும் அவன் தொடர்ந்து பாவத்துல நிலைத்து இருந்தான்னு சொன்னா, ஒரே பாவத்தை வருஷ கணக்கா பண்ணிட்டு இருந்தானா, ஒரே பாவத்தை தொடர்ந்து துணிகரமா செஞ்சுட்டு இருந்தான்னு சொன்னா கடவுள் அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறாரு. தாவீதுடைய வாழ்க்கையில பண்ண விபச்சாரத்துக்கான தண்டனையை கொடுத்தாரு. அவன் பிள்ளையை சாகடிச்சாரு, அவன் பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக திரும்பும்படியா பண்ணாரு. எல்லா மனிதனுடைய பாவங்களுக்கு விளைவுகள் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீதிமான் அவன் தான் சுபாவத்தை மாத்தாம சில பாவங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது கடவுள் அவனை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 6 அதிகாரம் ஃபுல்லா அதான் சொல்லு. கடவுள் தான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்றார். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கடவுளுடைய தண்டனை உறுதி. தண்டனை என்ன அப்படின்னா நரகம் கிடையாது. தண்டனை வியாதி கொடுப்பார். விசுவாசியா இருப்பான், நீண்ட காலமா வியாதியில இருப்பான். விசுவாசியா இருப்பான், குடும்ப பிரச்சனையில இருப்பான். விசுவாசியா இருப்பான், பொருளாதார பிரச்சனையா இருப்பான். இப்ப சில சிக்ஷைகளை, சில வருத்தங்களை, சில கடினமான சூழ்நிலைய கடவுள் நீண்ட காலமா கொடுக்குறான்னு சொன்னா அவன் மனம் திரும்ப வேண்டிய காரியம் ஏதோ இருக்குன்னு. அவன் கடவுள் இடத்துல சமாதானம் ஆசீர்வாதத்தை பெறாம இருப்பதற்கான தடைகள் அவன் உணரும்படியா கடவுள் அவனுடைய வாழ்க்கையில, அதுதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்துல ஒரு முள்ளு தொடுக்கப்பட்டிருக்கு, கடவுள்கிட்ட அதை வேண்டுதல் செஞ்சேன்றார். பேதுரு கலாத்திய நிருபத்தில் யூதர்களோட தன்னை அடையாளப்படுத்தி பாவம் செய்கிறார். வேதம் நீ பாவம் செய்யறது பிரச்சனை இல்லை, பிரச்சனை தான். ஆனா பாவத்துல வாழ்றதுதான் ரொம்ப ஆழமான பிரச்சனை. பாவ இயல்புல நீ பாவம் செய்த, ஆனா மனம் திரும்பி உன்னை பரிசுத்தப்படுறதுக்கு வந்துடணும். தொடர்ந்து பாவத்துல இருக்கும் பொழுது கடவுளுடைய சிக்ஷை உனக்கு உண்டு. ஆனா அவங்க அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது அவங்களுக்கு விசுவாசத்தையும் மனம் திரும்புதலை கொடுத்து கடவுள் புதுப்பிக்கிறார். அது கடைசியா சொல்றாரு, அவர் விசுவாசத்தை மனம் திரும்புதலை புதுப்பித்தால் ஒழிய கடவுள் பொதுவாக தன்னுடைய முக பிரகாசத்தை அவர்களுக்கு அளிக்க மாட்டார். அது மனம் திரும்பாத வரைக்கும் அவனுடைய பைபிள் வாசிப்பு சந்தோஷமா இருக்காது. அது மனம் திரும்பாத வரைக்கும் ஆராதனை, ஜெபம் எதுவுமே சந்தோஷமா இருக்காது, கிடைக்காது. ஆமா, மன்னிப்பு கேட்கலைன்னா அப்பா சிக்ஷிப்பாரு, பேச மாட்டாரு, நன்மையை கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி கடவுள் அதை செய்யறாருன்னு சொல்லி சொல்றாரு. கடைசி பாயிண்ட், ஒரு கூட்டம் என்ன சொல்றதுன்னா, பழைய ஏற்பாட்டை நியாயப்பிரமாணத்தின் மூலமா ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டுல கிருபையின் மூலமா ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டுல கிரியின் உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டுல கிருபையின் உடன்படிக்கை. ஒரே ஒரு உடன்படிக்கை தான், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பண்ண நித்திய உடன்படிக்கை தான். பழைய ஏற்பாட்டிலையும் கிருபையின் மூலமான ரட்சிப்பு. நீ இப்படி கீழ்ப்படிஞ்சா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, ஆனா நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன செய்யணும்? கீழ்ப்படிவதற்கான பலனையும் கீழ்ப்படிவதற்கான விசுவாசத்தையும் கடவுள் மேல வைக்கணும். நியாயப்பிரமாணத்தை எழுதி இஸ்ரவேல் கொடுத்தார், நீ கானானுக்கு போகும்பொழுது இந்த கட்டளைகள் கீழ்ப்படிஞ்சு வாழணும். அவன் கீழ்ப்படிய மாட்டானா? கீழ்ப்படிவானா? கீழ்ப்படிய மாட்டானா? அவன் கீழ்ப்படிய மாட்டான்.
10 கட்டளைகளை அவனால செய்ய முடியாது. அப்புறம் அதுக்கு எழுதி கொடுத்தாரு, கீழ்ப்படிய மாட்டேன், நீ உனக்கு தெரியணும். உன்னால இந்த கட்டளையை கை கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சு, என்னால கை கொள்ள முடியல, என்னை மன்னிச்சு எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, கை கொள்றதுக்கு பலனை கொடுங்கன்னு அவன் கேட்கணும். நியாய பிரமாணம் ஏன் கொடுத்தாருன்னா, அவன் இயேசு அறிகிறதுக்காண்டி கொடுத்தாரு. இயேசுவினிடத்துல வழிநடத்தக்கூடிய கருவி. உனக்கு பலன் இல்லை, உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு பரிசுத்தம் இல்லை, நான் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய பரிகார பலியை நம்பி நீ வாழ்றதுதான் பழைய. ஆமா ஆமா, உபாத்து யாருன்னா உபதேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லப்படுது. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமும் இயேசுவை பார்த்தா விசுவாசிச்சான், புதிய ஏற்பாட்டுல நீங்களும் இயேசுவை பார்த்தா விசுவாசிக்கிறீங்க. அவங்க வரப்போற இயேசுவை நம்புனாங்க. என் பாவத்துக்காண்டி ஒருத்தர் வந்து மரிப்பாரு, என்ன விடுதலை பண்ண ஒரு ராஜா வருவார் நம்பி விசுவாசிச்சாங்க. நம்ம மரிச்சு போன இயேசுவை பார்த்து விசுவாசிக்கிறோம். நான் 2 பேருக்கும் ரட்சிப்பு இயேசு மூலமா தான். அவங்க முன்னாடி பார்த்தாங்க நடக்கும்னு, நம்ம நடந்ததை பின்னாடி பார்க்கிறோம் நடந்துருச்சு. இயேசுவை தான் பார்த்தாங்க, இயேசுவை தான் விசுவாசிச்சான். ஆதாமும் இயேசுவை தான் விசுவாசிச்சான், ஆபேலும் இயேசுவை தான் விசுவாசிச்சான். எபிரேயர் 11 ஃபுல்லா தான் சொல்லுது. நோவா, யோசேப்பு எல்லாரும் இயேசுவை தான் விசுவாசிச்சான். ஆமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள்ல நான் அவரை பார்ப்பேன். ரைட்டுங்களா? அப்ப ஒரு விஷயம் பார்க்கிறோம், நீதிமானாக்கப்படுதல் நம்மளால அல்ல, கடவுளுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவர் நம்மளை டிக்ளேர் பண்றாரு, நம்மளை என்றாரு, மன்னிக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் மன்னிச்சதை நீதிமானாக்கப்படுதல் நம்ம செயல்களில் காட்டணும், பரிசுத்தமா வாழணும். அதுக்கு இயேசுவினுடைய பலன். சரிங்களா? முடிக்கணும். பாலனை ஜெபம் பண்ணுங்க.